ஆட்டு சுவரொட்டியில அப்படி என்ன இருக்கு, அதை வாங்குறதுக்காக நீங்க ஏன் மட்டன் கடையில சண்டை போட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு. சண்டையெல்லாம் போடலீங்க, ஏன்னா எனக்கு எடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டேன். நீங்க எடுத்து வச்சாலும் எடுத்து வைக்கலனாலும் இனிமே எனக்கு அது தேவை கிடையாது, கறி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்லியா தான் அந்த அண்ணன் கிட்ட சண்டை போட்டேன். நான் ஒரு 2-3 வருஷமா இந்த அண்ணன் கடையில ரெகுலரா வாங்கிட்டு இருக்கேன். ரீசெண்டா ஆட்டு சுவரொட்டி கிடைக்கவே மாட்டேங்குது, என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டைம் கேட்டேன். நிறைய பேர் அட்வான்ஸா பணம் கொடுத்துட்டு போயிடுறாங்க, காலையில 6 மணிக்கே வந்து உட்காந்து வாங்கிட்டு போயிடுறாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே ஃப்ரீயா தான் இருப்பாங்க. 8 மணிக்குள்ள சமையல் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒய்ஃபுங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே கறி கடைக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ அவங்க அதுக்கு முன்னாடி சீக்கிரமா வந்து நம்மகிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போயிடறாங்க தம்பி அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நமக்கு ஆட்டு சுவரொட்டி எடுத்து வச்சாச்சு அப்படின்னு சொல்லி ஆட்டு சுவரொட்டி நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. ஓகே, நம்ம ரெயின்சிகா பாப்பாவுக்காக தான் ஆட்டு சுவரொட்டி வாங்கி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என் ஒய்ஃப் வழக்கம் போல ஆட்டு சுவரொட்டி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அது எப்படி குக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டு அவங்க நம்ம ரெயின்சிகா பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டாங்க. ஓகே கைஸ், நாம போட்டோ ஃப்ரேம் பிசினஸ் பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். மொபைல் எடுத்த போட்டோவை போட்டோ ஃப்ரேமா பண்ணா கிளாரிட்டியா இருக்குமா அப்படின்னு சொல்லி என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க. நீங்க மொபைல் எடுத்த போட்டோவை எங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா நாங்க அதை கிளாரிட்டி பண்ணி HD ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிரிண்ட் போட்டு ஃப்ரேமா ரெடி பண்ணுவோம். ஸோ உங்களுக்கும் உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க.